வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 40. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் டாபிக் எடுத்துட்டேன். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம காப்பி பண்ணிடலாம். ஸோ அந்த டாப்பிக்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு யூடியூப் ஷார்ட்ஸில் போயிட்டு ஒன்ஸ் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். ஜென்ரேட்டர் வீடியோ கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு, கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ வீடியோ வந்துடுச்சு, எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். Picture this, a grammar checker as your personal writing assistant, a second pair of eyes for grammar. In Quillbot, it's a threefold operation, scanning for errors, flagging confusing sentences, and boosting confidence by helping you avoid informal language in formal writing. To harness its power, paste your text into the Quillbot box. Select the grammar check option and watch as potential errors are underlined. Hover over these to reveal Quillbot's suggestions, then choose the one that resonates with you, or reject it if you disagree. Keep in mind, grammar checkers are a tool, not a crutch. They're here to assist, not replace your judgment. They won't catch every error, so don't solely rely on them. Instead, use them to learn and understand the rules of grammar. Before long, you'll be utilizing Quillbot's grammar checker with ease, writing with newfound confidence and clarity. சூப்பராக வந்திருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இது நேராக கேன்வாக்கு கொண்டு போயிடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல் இங்கே போய் நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. செட் ஆஸ் வீடியோ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ டாப்பிக்கை எடுத்துக்கணும். டாப்பிக்கை எடுத்துட்டு decorate the below sentence with emojis கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கை கீழே கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கோ டு டாக்ஸ் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயாச்சு. போயிட்டு இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடலாம். நேராக ஃபேஸ்புக்குள்ளே போயிடலாம். போயிட்டு மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிடலாம். கிரியேட் அ ரீல், ஆட் அ வீடியோ. Picture this, a grammar checker as your personal ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ணோம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இப்போ ஒன்ஸ் அகெயின் இந்த டாப்பிக்கை காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் அ ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை கொடுத்துடலாம். ஸோ இதை கொஞ்சம் சின்னது படுத்தி சென்டர் படுத்திடலாம். டெக்ஸ்ட் கலரை ஒயிட் மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு திக்னஸ் பிளாக் மாற்றிட்டு இதை கொடுத்துடலாம்.
ஸோ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சைனீஸ் பேக்ரவுண்ட், நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டு பிடிக்குன்றதுனால நான் சைனீஸ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ செட் அஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் இதில் இல்லை. இதை வந்து கொடுக்கலாமா? பட் இது ரொம்ப பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம கிராமர் செக்கர் அதானே. ஸோ கிராமர் செக்கர் கொடுத்துட்டு கிராஃபிக்ஸில் போய்க்கலாம். போயிட்டு இந்த இதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ ரெண்டுத்தையும் சின்னது படுத்திடலாம். சின்னது படுத்திட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ மெட்டா பிஸ்னஸ் அப்லோட் இமேஜ் தம்ப்நெயில அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் February 6. ஸோ February 7 6 PM. February 7 6 PM. ஓகேவா? ஷெட்யூல் பண்ணிடலாம். ஷெட்யூல் ஆயிடுச்சு. இதுக்கும் பிளானரில் போய் செக் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ கோட் ரெடி பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த கோட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே. நான் கொஞ்சம் புதுசாக சில கோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த கோட் ரெட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென் இங்கே ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதை அப்படியே போட்டு இங்கே போட்டுடலாம். ஃபைல் நேமை மாற்றிடலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோட்டை டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே கோட்டை கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கோ டு டாக்ஸ்குள்ளே போயிட்டு குயில்பாட் கோட் ஃபார்மேட் அதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த கோட்டை இங்கே போட்டுடலாம். இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நேராக திருப்பியும் மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிடணும். கிரியேட் அ போஸ்ட். ஆட் ஃபோட்டோ. அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு செட் டேட் அண்ட் டைம் 7th February. இதுவும் 7th February 9 AM. இதுவும் 9 AM. ஓகேவா? ஸோ 7th February 9 AM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கோராக்கு போய்க்கலாம். ஸோ கோராக்கில் வந்தாச்சு. நம்ம இப்போ தேவையான கொஷின்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு
கீழே போஸ்ட்டில் போய் ஆட் கொஷின் ஆஸ்க். ஓகே, ஸோ க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஷினை வந்து காப்பி பண்ணிடலாம். என்ன கொஷின்னா, ஹவு டஸ் குவில்பாட் ஹெல்ப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டர்ஸ் மேக் ஷுர் தேர் டிரான்ஸ்லேஷன் ஆர் கரெக்ட் அண்ட் சவுண்ட் குட். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்டே போய்ட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிடலாம். ஆன்சர் வந்துருச்சு. இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த ஆன்சரை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இமேஜை வந்து போட்டுடலாம். 602 into 399, create a new design. ஓகே, இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஸோ அதான் மெயின். அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி எலிமெண்ட்ஸில் தேடலாம். இதை நம்ம வந்து செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இமேஜை இங்கே போட்டுடலாம். இமேஜ் வந்துருச்சா? கீழே இதை வந்து பேக் ஸ்பேஸ் அழுத்திட்டு இல்லை தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு நெக்ஸ்ட் கொஷின், காப்பி பண்ணியாச்சு. ஆட் கொஷின் பேஸ்ட் பண்ணிட்டு ஆஸ்க். ஆன்சர் பண்ணலாம். முதல்ல க்ரெடென்ஷியல் மாற்றிடலாம். ஸோ கொஷின் என்னன்னா, கேன் யூ டாக் அபவுட் ஹவு குவில்பாட் ஹெல்ப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வித் ட்ரிக்கி ஃப்ரேசஸ் அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இன் லாங்குவேஜ். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரிக்கி ஃப்ரேசஸ், அதை காப்பி பண்ணிடலாம். அதை இங்கே பேஸ்ட் பண்ணி ஏதாவது எலமெண்ட் இருக்கான்னு தேடலாம். ஸோ இந்த எலமெண்ட் நல்லா இருக்கு. பட் அங்கே கல்ச்சுரலும் இருந்துச்சு இல்லையா? சரி, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு அடுத்த கொஷின், இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். ஸோ ஆட் கொஷின், கொஷினை பேஸ்ட் பண்ணிட்டு ஆஸ்க். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஷின் என்னன்னா,
How does Quillbot help translators change the way they write based on what kind of document they are working on? The question இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். பண்ணிட்டு கூகுள் பாட்டை வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். டாக்குமெண்ட். ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுக்கலாம். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொண்டு வந்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் காப்பி பண்ணிடலாம். ஆட் கொஷின் கொடுத்து இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி ஆஸ்க். credential சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஷின் என்னன்னா, how does Quillbot deal with hard words and special language used in specific jobs or subjects? இதான் கொஷின். ஸோ கொஷின் அப்படியே காப்பி பண்ணிடலாம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். இமேஜ் எடுக்கணும். ஸோ ஜாப்ஸ் அதை வச்சு ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுக்கலாம். இந்த இமேஜ் எடுத்து டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் போட்டுடலாம். ஸோ நீட்டாக வந்துருச்சு. திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் எடுத்துடலாம். ஸோ அடுத்த கொஷினை முன்னாடியே ரெட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் ஆட் கொஷின் கொடுத்துட்டு ஆஸ்க். ஆன்சர் கொடுத்துட்டு credential சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிடலாம். கீழே இமேஜ் கொடுக்கணும். ஸோ சவுண்ட்ஸ் மோர் நேச்சுரல் அண்ட் ஈஸி. சவுண்ட்ஸ் அதை கொடுத்துட்டு
இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் கொடுக்கலாமா? இல்லை, டாக்கிங் சவுண்ட் வேண்டாம் இந்த இமேஜ். இல்லைன்னா டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு போட்டுட்டு இதை கொடுத்துடலாம். ஓகேவா? ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். இமேஜில் போய் இங்கே இமேஜை கொண்டு வந்தாச்சு. ஸோ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தட்ஸ் இட். போஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வெளியே இருக்கிற கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் credential சேஞ்ச் பண்ணியாச்சு. கொஷின் என்னன்னா, how do I avoid plagiarism in college? நல்ல கொஷின். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு ஆன்சர். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஆன்சர் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கணும். அதையும் கொடுத்தாச்சு. மேலே வந்துட்டு இங்கே ஏதாவது ஒரு இமேஜ் கொடுக்கணும். இப்போ காலேஜ் இமேஜ் தான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இதை செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இங்கே இந்த இமேஜை கொண்டு வந்துடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் கொஷின். credential சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ என்ன கொஷின்னா, how do I avoid plagiarism in my article? இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெஃபர் quillbot tool to use அப்படின்னு கொடுத்துடலாம். சூப்பர், வந்துருச்சா? இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணியாச்சா? கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்தாச்சு. இப்போது இமேஜ் கொடுக்கணும். ஸோ இமேஜ் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு plagiarism article வெறும் ஆர்டிக்கல்னு போடுவோமா? ஓகே, இது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின்.
credential சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ கொஷின் என்னென்னா, how do I avoid plagiarism and how to check for it in my research work. இந்த கொஷின் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ செக்கிங் அதை வச்சு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் செக்கிங் அப்படின்னு போடலாம். இந்த இமேஜை செட் ஆஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ இந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த கொஷின், credential சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். அவாய்ட் பிளாகரிசம் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் அதை போட்டுட்டு இந்த இதை டெலிட் பண்ணிடலாம். ஸ்டாப் பிளாகரிசம் இதை கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ இந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் கொஷின், வாட் இஸ் பிளாகரிசம்? ஸோ credential சேஞ்ச் பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த ஒரு இமேஜ் எடுக்கணும். இமேஜ் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து போடலாம். டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ இந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். தட்ஸ் இட். நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே.
ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு உண்டான கொஷின் வீடியோ போஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.